கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மலர மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமையில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியும் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனித மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமருங்கள். இன்றைய திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து CBSE அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகவும், விஜயரங்கன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிரான்சிஸ், பாஸ்டின், நிர்மலா, மார்க்கஸ், ரஃபேல், பிரியங்கா, பெலண்டா, எட்வின் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெசிந்தா ராஜன், ஆலன், ஜோனப் உடல் நலனுக்காகவும் இறையாசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், குணாளன், வீரவலி, முதிக் சான், ஜான்சி கிளாரா அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பாவர் மிக்கேல் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் பணி நிரந்தரமாகவும், பாவர் பெனுவா, பாவர் ஒகிஸ்தீன் மரி, பாவர் எழிலின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத மற்றும் உத்திரிகர நிலையில் இருக்கிற ஆன்மாக்களின் நிலை பாற்றிக்காகவும், செலஸ்டியன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜூலியா, ஞானதுரை அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மரிய சேவியர் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், இறுதியராஜ், ஸ்டெல்லா, லாரூஸ், அனிபால் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெரோம், சோஃபியா அன்னைக்கு நன்றியாகவும், போஸ்கோ ராஜன், ஜஸ்டினா அன்னைக்கு நன்றியாகவும், ஜெசிந்தா, ஆலன், ராஜன், ஜெனி உடல் நலனுக்காகவும், மாகி கருதரித்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும், கிளமெண்ட் ராயல் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், செல்வராஜ் கடன் பிரச்சனை தீரவும், சார்லஸ் அரசு வேலை கிடைக்கவும், ஷீலா மனமாற்றம் பெற வேண்டியும் இறை ஞானத்தில் வளரவும், ஜோன்ஸ் பேட்ரிக் விபத்திலிருந்து காப்பாற்றியதற்கும் குணம் பெற்றதற்கும் நன்றியாகவும் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றும் உடல் நலனுக்காகவும், சுரேஷ் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் தண்ணீர் இணைப்பு விரைவில் கிடைக்கவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ராஜ் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிரகோரி நீர்மல் உடல் உள்ள நலனுக்காகவும் நீண்ட ஆயுள் வேண்டியும், ஜாக்கப்
27வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜோனல் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் ஞானராஜ் லில்லியன் கருத்துக்கள் நிறைவேறவும் ராஜ் குடும்பத்தினர் உடல் நலம் பெறவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அன்னை ஃபேப்ரிக்டட் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஆலன் ஆஷ் குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் கப்ரியல் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வினிதா கப்ரியல் நல்ல வரன் அமையவும் விரைவில் திருமணம் நடைபெறவும் வீணா வினோத் குழந்தை வரன் வேண்டியும் விர்ஜினியா தாமஸ் சார்லஸ் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் குலுனி சிபிஎஸ்இ பள்ளியின் அருள் சகோதரிகள் ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் ஜாய் போசன் குயச் உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் ஜோசப் கண்ணுசாமி அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஆண்டோ ஜெசிந்தா ஆண்டோஸ் ஷைனி குடும்ப நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் பீட்டர் இருதயமரி கருத்துக்கள் நிறைவேறவும் ராபின்சன் நிரந்தர வேலை கிடைக்கவும் மெர்லின் குடும்பம் சமாதானத்திற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் ஷர்மி ஜிப்மரில் எம்எஸ்சி படிப்பில் இடம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் ஸ்ரீராம் +2 தேர்வில் நன்கு படித்து வெற்றி பெறவும் அந்தோனிசாமி மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்காகவும் சூசை அன்னமால் அன்னைக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் ஆரோக்கிய அந்தோனி பிரபாகரன் நற்படிப்பிற்காகவும் ஒழுக்கத்திற்காகவும் கிருபாகரன் தினேஷ்குமார் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் அருள்ராஜ் குடும்பத்தினர் அன்னை செய்த அனைத்து நன்மைகளும் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் அம்புரோஸ் ஆரோக்கிய மேரி ஞானஸ்டீன் திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும் ஜெரால்ட் கிறிஸ்டின் குடும்பம் கருத்துக்கள் நிறைவேறவும் மைக்கேல் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காகவும் பத்ரிஷியா தாய் சேய் உடல் நலனுக்காகவும் சுகப்பிரசவம் ஆகவும் ரபேக்கால் இறையாசிர் வேண்டியும் பன்னீர்செல்வம் மேரி சரோஜா மற்றும் பிள்ளைகள் நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் சிவராஜன் ஜான்சிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேறவும் சுசீல் ஆரோக்கியம் உடல் நலனுக்காகவும் நன்கு படித்து தேர்ச்சி பெறவும் சர்பிரசாத மேரி அந்தோனி அம்மாள் ஜோசப் பாண்டியராஜன் மற்றும் ஆசில குழந்தைகளின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மதர் ரூலிஸ் பெண்டிங் ஒர்க்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் ஆரோக்கியசாமி சகாயராணி அல்போன்ஸ் நிக்கோலாஸ் நற்படிப்பிற்காகவும் உடல் நலனுக்காகவும் ஜூட் செபாஸ்டின் தாமஸ் ஆரோக்கிய அமல் ஷேமி அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளரவும் செல்வி ரவிச்சந்திரன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பிரபாகரன் சோஃபி அன்னைக்கு நன்றியாகவும் பிராங்க் நல்லவரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெறவும் மனுவேல் இந்திராணி அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெனிஃபர் சாண்ட்ரா கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும் ஷிஷல் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும் சிவா ரிமேதி திவ்யா பிரத்னியா அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஆரோக்கியராஜ் ஆக்னஸ் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பென்ஷன் விரைவில் கிடைக்கவும் ஜோஸ்பின் ஆலன் பிரிசில்லா விசா விரைவில் கிடைக்கவும் தனிஸ்லாஸ் லிமாரோஸ் உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும் ஆன்மரி அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும். மேலும் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்களுடைய ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவில் பாசமான சகோதர சகோதரிகளை, இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் இதோ லூர்து அன்னையின் இறை ஆசிரியும் அருளையும் தேடி இந்த ஆலயத்தில் இந்த காலை பொழுதில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இந்த அன்னை வழியாக கடந்த மாதம் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த அன்னையானவள் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற தொழிலையும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து அதில் வெற்றி காணவும் நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டிய ஒற்றுமை, அமைதி, சமாதானம் தந்து நாம் அனைவரும் இறையாசிரோடு வளரவும் தேவையான வரங்களை வேண்டி இந்த அன்னை வழியாக இந்த பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். திருப்பலியில் சிறிய தேர் உபயம் செய்யும் சேவியர் ஸ்டெல்லா மற்றும் ரத்தினசாமி சகாய் மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் உடல் உள்ள நலனுக்காகவும். ஆண்டவரா
உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மனம் உடல் நலம் பெற்று மகிழ செய்தரணும். என்றும் கண்ணியானும் ஆட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையா இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் மக்களாக இஸ்ரேலை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன். ஆமோஸ் இளவாய்கள் ஆமோஸ் இந்த வாசகம் அதிகாரம் 9 திருவசனங்கள் 11 முதல் 15 வரை. ஆண்டவர் கூறுவது, அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கிரீச்சர்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாள் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமேல் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிரினத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழுவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாக இஸ்ரேலை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழ் நிலங்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டம் அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேறுண்ட செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்களை விடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah,
இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 17 வரை. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்பொழுது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாய் என்றால் பாசம், தாய் என்றால் தியாகம், தாய் என்றால் அன்பு. தாய்தான் எல்லாமே. அவள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனிதன் அன்பை பெறுவது எப்படி, அன்பினால் வாழ்வது எப்படி, அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வது எப்படி என பல கேள்விகளை நாம் எழுப்பலாம். பாசமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த லூர்து அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்து அன்னையின் ஆசி பெற்று செல்ல இதோ இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த அன்னையிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன? இந்த அன்னையிடமிருந்து பெற்றுக்கொண்டவையை நான் சக மனிதர்களோடு பகிர்ந்து வாழ்ந்திருக்கின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். ஒரு ஞானி தன்னுடைய முதிர்ந்த வயதில், அதாவது தான் சாகிற தருவாயில் இருந்தார். அப்பொழுது தன்னுடைய மனைவியை அழைத்து இவ்வாறாக சொன்னார், இன்னும் சில தினங்களில் நான் இறந்து போய் விடுவேன். எனவே நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த மந்திரத்தை நம்முடைய மகனுக்கு சொல்லிக் கொடு. 10 வருடங்கள் அவன் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொன்னான் என்றால் கடவுள் அவனுக்கு தோன்றுவார், காட்சி கொடுப்பார். அப்பொழுது அவனுக்கு வேண்டிய வரத்தை அவன் கேட்டுக்கொள்ளலாம். அல்லது 10 வருடம் முடியாது என்றால் ஒரு இரவு முழுவதும் ஒரு பிணத்தின் மீது அமர்ந்து அந்த மந்திரத்தை சொன்னான் என்றால் கடவுள் அவனுக்கு முன் தோன்றுவார், அவனுடைய வரத்தை அவன் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய மனைவி இடத்திலே அந்த மந்திரத்தை சொன்னார். சொல்லிக் கொடுத்த சில தினங்களில் அந்த ஞானியானவர் இறந்து போகிறார். இப்பொழுது அந்த தாய், அவருடைய மகன் இருவர் மட்டுமே இருக்கின்றார்கள். தாய் அமர்ந்து யோசிக்கிறார், 10 வருடங்கள் என்னுடைய மகன் இந்த மந்திரத்தை சொல்லி அதன் பிற்பாடு கடவுள் தோன்றி அவனுக்கு அந்த வரத்தை கொடுப்பார் என்றால் அதற்குள்ளாக ஏதாவது எனக்கோ அல்லது என்னுடைய மகனுக்கு நடந்து விட்டால் யார் பொறுப்பாக முடியும்? இரண்டாவது வழி, ஒரு பிணத்தின் மீது ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அந்த மந்திரத்தை சொன்னான் என்றால் அந்த கடவுள் அவனுக்கு தோன்றுவார், காட்சி கொடுப்பார், வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த தாய் முடிவு செய்கிறார். தன்னுடைய மகனை, சிறு வயதாக அந்த மகனை, விளையாடி கொண்டிருந்த அந்த மகனை அழைத்து இவ்வாறாக சொல்கிறார் அந்த மாலை வேளையில், மகனே, இன்று இரவு நாம் ஒரு செயலை செய்ய போகிறோம், அதன்படி நீ செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி இரவில் அவனுக்கு உணவை ஊட்டி விட்டு அவள் என்ன செய்கிறாள், அந்த படுக்கறைக்கு அவனை அழைத்து செல்கிறாள், தன்னுடைய மகனை. அந்த படுக்கறையில் அவள் படுத்துக் கொள்கிறாள். தன்னுடைய மகனை தன்னுடைய வயிற்றின் மீது அமர வைக்கிறார்.
அப்பொழுது அந்த தாய் சொல்கிறார், நான் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொள். இந்த இரவு முழுவதும் நீர் என்னுடைய வயிற்றில் இருந்து இறங்கக்கூடாது, என்னுடைய வயிற்றின் மேலே அமர்ந்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் கண்களை திறந்து பார்க்க கூடாது. நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரத்தை இந்த இரவு முழுவதும் விடிய முறை இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இரு என்று சொல்லி அந்த மகனை தன்னுடைய வயிற்றின் மீது அமர வைத்து கண்களை மூடி அந்த மந்திரத்தை சொல்லுகிறார். அவனும் அதனை சொல்ல துவங்குகிறான். துவங்கிய அடுத்த கணமே இந்த தாயானவள் என்ன செய்கிறார்? அருகில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து கொள்கிறார். இப்பொழுது அவள் அங்கே பிணம், அந்த மகன் ஒரு பிணத்தின் மீது அமர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். பாசமானவர்களே, தாய் என்பவள் இங்கே தியாகத்தின் சின்னமாக இருக்கின்றார். ஒரு சாதாரண தாய் தன்னுடைய மகன் வாழ்வு பெற வேண்டும், அவன் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அப்படி செய்த அந்த தாய், அந்த மகன் என்ன செய்கிறான்? இரவு முழுவதுமாக அந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிற்பாடு பார்க்கிறான், தன்னுடைய தாயானவள் கழுத்து அறுபட்ட நிலையில் இறந்து கிடக்கின்றார். மந்திரத்தை சொல்லி முடிக்கிறான். கடவுளும் அவனுக்கு தோன்றுகிறார், உனக்கு வேண்டிய வரத்தை கேள், நான் தருகிறேன் என்று. அப்பொழுது அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சிறிய பையன் அழுது கொண்டே இருக்கிறான், உன்னுடைய வரத்தை கேள், நான் தருகிறேன் என்று. அப்பொழுது அவன் சொன்னான், எனக்கு எந்த வரமும் வேணாம், எனக்கு என் தாயை திரும்ப கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விண்ணப்பத்தை கடவுளிடம் கேட்கிறான். கடவுளும் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறார். அங்கே அந்த தாயையும் அவனுக்கு திருப்பி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு வேண்டிய வரங்களையும் அங்கே கொடுத்து செல்கிறார். பாசமானவர்களே, ஒரு தாயானவர் தன்னுடைய மகன் வாழ்வு பெற வேண்டும், தன்னுடைய மகனுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எண்ணுகிறவள் தான் அந்த தாயானவர். அப்படிப்பட்ட ஒரு தாயின் தியாகம் தான் இந்த சிறிய கதை. இது ஒரு சாதாரண பெண்மணி, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண பெண்மணி செய்யக்கூடிய ஒரு செயல். ஆனால் நம் அனைவரையும் காத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அன்னையானவள் எப்படிப்பட்ட தியாகங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றார். சிந்தித்து பாருங்கள். தான் கன்னியாக இருந்த பொழுதே ஒரு மகனை கருதரித்திருக்கின்றார். அந்த மகனை பெற்றெடுத்து இந்த மக்களின் பாவம் போக்கும் நிலைக்கு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று அந்த மகனை தியாக பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். இப்படியாக இந்த மனித குலம் மீட்பு பெற வேண்டும் என்று அந்த அன்னையானவள் விரும்புகிறார். ஏன் இன்றும் விரும்பி கொண்டுதான் இருக்கிறார். இதுதான் உண்மையான தாய் அன்பு. இந்த தாய் அன்பிடம் இருந்துதான் நாம் இன்றைய வரங்களை பெற்று செல்வதற்காக இந்த காலை பொழுதில் வந்திருக்கின்றோம். பாசமானவர்களே, ஒரு தாயிடம் இருந்து ஒரு அன்பை பெற வேண்டும், ஒரு தாயிடம் இருந்து ஒரு தியாகத்தை பெற வேண்டும் என்று, இந்த தாயிடம் இருந்து அனைத்தையும் பெற்று செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் கண் முன்னாக தெரிகின்ற நம்முடைய தாய்மார்களை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றோம்? அவர்களை முதிர்ந்த வயதில் எப்படி நாம் வளர்த்து எடுக்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள். கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்வு. அங்கே படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு முதியோர் இல்லத்திற்கு செல்ல நேர்ந்தது. அப்பொழுது அங்கிருந்த முதியவர்கள் அனைவரையும் பார்த்துவிட்டு இறுதியாக ஒரு வயதான மூதாட்டியை பார்க்க சென்றேன். அப்பொழுது அந்த பாட்டி என்னை பார்த்த உடனே என்னுடைய 2 கரங்களையும் பிடித்து அழ ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது, ஏன் பாட்டி அழுதுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்குன்னு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க போது அந்த தாய் சொல்கிறார், நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரி, என்னிடம் ஏராளமான சொத்துக்கள், எனக்கென்று உடன் பிறந்தவர்கள் யாரும் கிடையாது, எனக்கென்று கணவர் கிடையாது, கணவர் இறந்து விட்டார், எனக்கென்று ஒரே ஒரு மகன்தான், மிகவும் பாசத்தோடு வளர்த்தேன், ஆசையாக வளர்த்தேன், அனைத்தும் அவனுக்கென்றே நான் செய்தேன், அவன்தான் என்னுடைய உலகம் என்று வாழ்ந்திருந்தேன். ஆனால் எப்பொழுது அவனுக்கு நான் அந்த திருமணத்தை செய்து வைத்தேனோ அப்பொழுதே அவனுடைய மனநிலை மாறிவிட்டது. அவன் செய்தான், தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவள் செய்த அந்த சிறிய பிரச்சனையின் காரணமாக என்னை இந்த முதியோர் இல்லத்தில் அனுப்பிவிட்டான். இப்பொழுது இந்த முதியோர் இல்லத்தில் நான் இருக்கிறேன். அவன் எப்படி இருக்கிறானோ, சாப்பிட்டானா சாப்பிடவில்லையா என்று தெரியவில்லை, ஆனால் என்னுடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொன்னது அங்கே எனக்கு நினைவு இருக்கிறது. பாசமானவர்களே, இதைத்தான் இன்றைய நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணுக்கு தெரிந்த நம்முடைய தாய் தந்தையரை மதித்து அவர்களுக்கு வேண்டிய அந்த முதிர்ந்த வயதில் செய்யக்கூடிய
தியாகங்களை நாம் செய்யாமல், அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமைகளை செய்யாமல் என்ன செய்கிறோம்? இந்த தாயிடமிருந்து அருளையும் ஆசிரையும் பெற்று செல்ல நாம் வந்திருக்கிறோம். இதில் என்ன நியாயம் இருக்கிறது? நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த தாய் தான் நம் கண்பாக தெரிகின்ற உண்மையான தெய்வம். எனவே இந்த நாளிலே இறை ஆசிரை பெற வந்திருக்கின்ற இந்த அன்னையிடமிருந்து நாம் இறை ஆசிரை பெற வேண்டும் என்றால் நமக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அன்னையர்களை போற்றுவோம், அவர்களை ஆராதிப்போம். அவர்கள் மூலம் இந்த லூர்து அன்னையின் ஆசிரை பெற்று செல்வோம். கண்டிப்பாக இந்த லூர்து அன்னையின் வழியாக நம்முடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் இவர் கொடுப்பார். எனவே தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த அன்னையின் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் நிறைவேற்றி தந்து இறைவன் நம்முடைய குடும்பங்களையும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து அதன் மூலம் இறையாசிரி பெற தேவையான வரங்களை வேண்டி இந்த பலியில் மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் விண்ணக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு
உம்மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டுதல்களும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஐந்து அப்பங்களும் 2 மீன்களும் பகிர்ந்து தந்த தெய்வமே, ஆயிரமானோர் பசியை ஆற்ற அறிவு கொண்ட தெய்வமே, எனது உணவை உண்போரென்றும் எனது இரத்தத்தை குடிப்போரென்றும் அப்பங்களும்
கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் மண்டியிடுவோம். தூய லூர்து அன்னையை நோக்கி ஜெபம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்போ கன்னியே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயி, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளம் உள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவை, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகின்றோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலை புனித எலிசபெத்தாமல் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதேபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயி, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆசிர்வதியும். குருக்களையும் துறவிகளையும் உமது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகிய எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்தவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளோம். ஆமீன். அனைவரும் இணைந்து சொல்வோம். மிகவும் இரக்கமுள்ள தாயி, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒரு பொழுதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றேன். பெருமூச்சு எறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் இருக்கின்றேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியே, பாவிகளின் அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசிரை நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. Amen.